வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே. இறையாசிரியர் பயிற்சி அடுத்த வகுப்போடு நிறைவு பெற இருக்கிறது இல்லையா? முதல் நிலை ஓராண்டு காலம், கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் நீங்க இந்த ஆன்மீகத்துல இப்ப முழுமையா டிராவல் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம். அதுல அடுத்த வகுப்புல இருந்து நிறைவாகிறதுனால நமக்கு இன்னும் வேதாத்திரிய சிந்தனைகள் 3 இருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு 2 சிந்தனைகளை நாம சிந்திக்க இருக்கிறோம். சரிங்களா? சீர்காந்த நிலை விளக்கம் மற்றும் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல். இது 2 மிகப்பெரிய டாபிக். பின்னாடி நீங்களும் இதை பத்தி எல்லாம் சிந்திச்சு பேச போறீங்க. அதனால இதனுடைய ஒரு துவக்கமாக நாம் இந்த சிறிய உரையை அமைத்துக் கொள்வோம். சீர்காந்த நிலை விளக்கம். இந்த உலகம் முழுக்க மக்களுக்கு இந்த காந்த நிலையை பற்றிய ஒரு தெளிவை நாம் கொடுக்க வேண்டும். அது தெரியல இப்போ. அப்ப காந்த நிலையை பற்றி தெரியாததால இந்த உலகத்துல பல்வேறு துன்பங்கள். அது என்ன, காந்த நிலை தெரியாதால என்ன துன்பம்னா, இப்போ செயலுக்கு விளைவு நிச்சயம் என்ற செயல் விளைவு உணர்கல்வி நாம பார்த்தோம் இல்லையா? அந்த செயலுக்கு விளைவு நிச்சயம் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில நிகழுதுன்னா, அந்த காந்தம் தான். காந்தத்திற்கு ஈர்க்கும் ஆற்றலும் விளக்கும் ஆற்றலும் இருக்கிறது. அப்ப எல்லாம் வல்ல இறையே காந்தமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காந்த ஆற்றல் தான் நிரம்பி இருக்குது. அந்த காந்த ஆற்றலுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல கோடி அண்டங்கள் மிதந்து உருண்டு கொண்டு இருக்குது. அந்த காந்தம் தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஜீவகாந்தமா இருக்குது. அந்த ஜீவகாந்தம் தான் நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்குது. இந்த இறையாற்றலே காந்தமாக வந்திருக்கிறத தான் காந்த கடவுள் என்று நம்ம முன்னோர்கள் முருகனை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த காந்தம் பிரணவம், அதான் எல்லாவற்றிற்கும் மூலம். காந்த ஆற்றல் தான் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களாகவும் எதுதான் மலர்ச்சி பெற்றிருக்குதுன்னா, இறைநிலை காந்தமாக மாறி அந்த காந்தம் தான் எல்லா பொருட்களாகவும் மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்ப அந்த காந்தம் என்ன செய்யுது? எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது. பதிவு செய்து வைத்ததோட மட்டும் இல்லாம அந்த பதிவுக்கு தகுந்தாற் போல விளைவுகளையும் கொடுத்து இந்த இயற்கையை மிக துல்லியமான சமநிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே காந்தம் தான் நம்முடைய மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. மனதிலே அந்த காந்தம் நாம் செய்யக்கூடியவற்றை எல்லாம் பதிவாக வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் காந்தம் தான். அதனால மகிழ்ச்சி சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்று மகரிஷி நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இந்த காந்த நிலையை அறிஞ்சாதான் கடவுள் நிலையை அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப காந்த நிலை தெரியலைன்னா கடவுள் நிலையை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த ஒரு உயர்ந்த காந்த தத்துவம் இன்னைக்கு மக்களுக்கு தெரியுமா என்று கேட்டா நிச்சயமா தெரியாது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நாம மகரிஷி அவங்க நமக்கு காயகல்பத்துல விளக்குவாங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் நமது புலன்கள் வழியாக செலவாகும் போது அதைத்தான் நம்ம இன்பம் என்று நினைக்கிறோம். ஆனா மகரிஷி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம்? ஒரு பொருளிலிருந்து நமக்கு இன்பம் வருதுன்னு நினைச்சோம். அப்ப பொருளை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்ல புலனிலிருந்து இன்பம் வருதுன்னு நினைச்சோம். சரிங்களா? அப்போ
அந்த பொருளிலிருந்தோ புலனிலிருந்தோ இன்பம் வரல. மாறாக இன்பம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய செலவுதான் என்று அந்த காந்தத்தினுடைய ஞானத்துல ஒரு சிறு ஞானத்தை நம்ம புரிந்து கொண்டோம். அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். சரிங்களா? ஒரு டிவி பார்க்குறோம். நம்முடைய ஆற்றலை செலவு பண்ணி தான் டிவி பார்க்குறோம். ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம். செலவு பண்ணி தான் சாப்பிடுறோம். அப்ப எந்த புலன் அனுபவத்தை நாம பெற்றாலும் நம்ம ஆற்றலை செலவு பண்ணித்தான் பெறுறோம் அப்படிங்கிற ஒரு உண்மை காந்த ஞானத்தினுடைய அடிப்படை. இரண்டாவது, அந்த காந்தம்தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. நம்ம மனமாகவும் அதுதான் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த காந்த அலையில எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிற, கேட்கிற, நினைக்கிற, சொல்கிற, செய்கிற எல்லாமே அந்த காந்தத்துல பதிவாகி கொண்டே இருக்கிறது. அதுதான் கருமையமாக நம்மகிட்ட இருக்கு. கருமையம் என்பதுனா திணிவு பெற்ற ஜீவகாந்த களத்தினுடைய தன்மையைத்தான் நம்ம கருமையம் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த கருமையத்துல எல்லாமே இறை ஆற்றல் இறுக்கி சுருக்கி இருப்பாக வைத்திருக்கிறது. அதில் இருக்கிற பதிவுகளுக்கு தக்க நமக்கு அது விளைவை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நல்ல பதிவுகளா இருந்தா நல்ல விளைவையும், தீய பதிவுகளுக்கு தீய விளைவுகளையும் நமக்கு கொடுத்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள தெளிவாகணும். அப்ப இந்த காந்த நிலை விளக்கம் உலக மக்கள் எல்லோருக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, இல்லையா? நெருப்புல கை வச்சா சுடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே வேணும்னே போய் நெருப்புல கை வைக்கிறது இல்லை. அது போல கரண்ட் ஷாக் அடிக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாரும் கரண்ட்ல போய் கை வைக்கிறது இல்லை. அப்போ நாம காந்தத்தை பற்றிய அறிவு இல்லாததால கடவுள் எங்கும் இருக்கிறார்னு சொல்றோம். பிரபஞ்சம் முழுக்க காந்த வடிவில இருக்கிறார். அப்ப சிசிடிவி கேமரா ஒண்ணு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுவோமானா தப்பு பண்றது இல்லை. ஏன்னா அந்த சிசிடிவி கேமரால எல்லாமே பதிவாகுது. அப்போ ஒரு 10,000 ரூபாய் ரோட்ல கிடக்குது. இப்ப நாம அந்த சிசிடிவி கேமரால அதுல பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 10,000 ரூபாய் கிடக்குது, நாம பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து கொண்டு போய் அது எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்போம், இல்லையா? ஏன்னா அது சிசிடிவி கேமரால பதிவாயிடுச்சு. இப்ப அங்க கேமரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நாம அந்த பணத்தை எடுத்து நம்மளதான் வச்சுக்குவோம், இல்லையா? அப்போ இல்ல அங்க ஒரு கண்காணிக்கிறதுக்கு ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க 10,000 ரூபாய் கீழே கிடக்கிறத ஒருத்தர் பார்த்துட்டாரு, நீங்க போய் எடுக்கிறீங்க, என்ன ஆகும்? அவர் எடுத்து முறையா கொடுத்துட்டாருன்னா நீங்க விட்டுருவீங்க, இல்லாட்டி அவரை பிடிச்சி கேள்வி கேட்பீங்க. அங்க ஆளே இல்லை அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம வச்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது நம்மளை பார்க்கறதுக்கு இருந்தா சிசிடிவி கேமரால எப்படி ரெக்கார்ட் ஆகுது? கேமரா பொருத்தி இருக்கிறாங்க, ஒரு காந்த அலை அந்த இடத்துல போயிட்டே இருக்குது எனி டைம். அந்த காந்த அலையில ரெக்கார்டிங் ஆகுது, இல்லையா? அதான கேமரால நடக்கிற விஷயம். எல்லாமே காந்தம் தான். அப்போ கேமரா இருக்கிறப்ப நம்மளுடைய நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்குது, கேமரா இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இறைவன் நம்மளுக்கு உள்ளேயும் வெளியும் 7 கேமரா வச்சிருக்கான். 7 கேமரா, 1 2 இல்லை, 7 கேமரா. 7 இடத்துல நாம பாக்குறது, கேட்கறது, நினைக்கிறது, சொல்றது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. நம்ம உடல் செல்களிலே ரெக்கார்ட் ஆகுது, உயிர் ஆற்றலிலே ரெக்கார்ட் ஆகுது, ஜீவகாந்தத்திலே ரெக்கார்ட் ஆகுது, கருமையத்திலே ரெக்கார்ட் ஆகுது, சரிங்களா? நம்ம புலன்களிலே அது ரெக்கார்ட் ஆகுது, வான்காந்தத்திலே ரெக்கார்ட் ஆகுது. அப்ப இத்தனை இடத்துல அந்த ரெக்கார்டிங் நடந்துட்டே இருக்கு. நீங்க எதை மறைக்க முடியும், மாற்ற முடியும்? குறிப்பா வான்காந்தத்துல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு, சரிங்களா? அப்போ இந்த காந்தம் தான் எல்லா இடத்துலயும் இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு, இதுக்கு தகுந்த விளைவு அது கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம எப்படி கவனமா இருப்போம் பாருங்க. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற, கேட்கிற, நினைக்கிற, சொல்ற, செய்யற ஒவ்வொரு உங்க எண்ணத்தை கூட அந்த கேமரா ரெக்கார்டு பண்ணிடும். அதுதான் உண்மை. நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிடும்.
சரிங்களா? அப்படி இறைவன் ஒரு கேமரா வச்சிருக்கான். ரெண்டாவது, இந்த உலகத்துல இந்த சீர்காந்த நிலை விளக்கம் தெரியாததால பல்வேறு குழப்பங்களும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானத்துல இப்ப சுத்த வெளி எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நியூட்டன் என்ன சொல்றாரு? கிராவிட்டி என்று ஒன்றை அவர் வரையறுக்கிறார். பூமி ஈர்க்கிறது என்று புவியீர்ப்பு விசையை பற்றி அவர் சொல்றாரு. ஆனா இந்த காந்த தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும், புவிக்கு ஈர்ப்பு விசை கிடையாது. உங்களுக்கே இது புதுசா இருக்கும். என்ன, புவிக்கு ஈர்ப்பு விசை கிடையாது? அப்ப ஆப்பிள் மரத்துல இருந்து எப்படி கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டா, ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் சுத்த வெளியினுடைய சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். சுத்த வெளி எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்துகிறது, அது போல பூமியையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்குது. அப்ப சுத்த வெளியுடைய சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாலதான் பழம் கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறதே தவிர பூமிக்கு என்று தனியாக ஈர்ப்பு விசை கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காந்த தத்துவத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்குது. சரிங்களா? அப்ப இந்த சீர்காந்த நிலை விளக்கம் வெறும் காந்த நிலை விளக்கம் இல்ல, இறை அருள் சீராக வைத்திருக்கிற காந்த நிலை விளக்கத்தை உலக மக்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கணும். அதுதான் பிரம்ம ஞானத்துல மகரிஷி அவங்க அந்த காந்த தத்துவத்தை நமக்கு தெளிவா சொல்றாங்க. அந்த காந்தம் தான் எல்லாமே இருக்குது, எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்குதுங்கிறத நாமளும் பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்துல தெளிவா பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு உலக அமைதிக்கான ஒரு அடிப்படையான விஷயம். அதற்கு அடுத்தது 13வது கோட்பாடு, பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல். இது பாருங்க, இப்ப உலகத்துல நிறைய சண்டைகள் எதற்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படை தேவைகளுக்காகத்தான் வருது இல்லையா? இப்ப பல நாடுகள்ல இன்னைக்கு மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்காங்க. உண்பதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, இருப்பதற்கு இருப்பிடம் இல்லை. ஆக்சுவலா இயற்கை இன்னைக்கு 800 கோடி மக்கள் தான் இருக்கிறோம். ஆனா பூமியில 8000 கோடி மக்கள் இருந்தா கூட இந்த பூமி நம்மளை பார்த்துக்கும். ஏன்னா பல்லாயிரம் கோடி கோடி உயிர்களுக்கு இந்த பூமி இடமா இருக்குது. அப்ப மனுஷனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, மனிதன் அறிவு நிலையில உயரல. சரிங்களா? இது வரைக்கும் உலகத்துல ஏதாவது ஒரு எருமை மாட்டு கூட்டம் பசியால செத்து போச்சு, ஒரு யானை கூட்டம் பசியால செத்து போச்சு, ஒரு பறவைகள் பசியால செத்து போச்சு அப்படி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இரையாற்றல் அவ்வளவு ஒரு மனிதன் அறியாமையால ஒரு பக்கம் மிதமிஞ்சிய செல்வத்துல இருக்கிறான். சரிங்களா? ஊறுப்பட்ட உணவுப் பொருளை குப்பையில வீணாக்குறான் சமுதாயத்தினுடைய ஒரு பகுதியில. இந்த உலகத்தினுடைய இன்னொரு பகுதியில மக்கள் சாப்பாடு இல்லாம இறந்து கொண்டிருக்கிறார். சோமாலியா போன்ற நாடுகளில் இன்னைக்கும் சாப்பாடு, மண்ணை தளித்து அதை தின்னுட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நாம இந்த சமுதாயத்துலதான் வாழ்றோம். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு உருண்டை. இந்த உருண்டையில ஒரு பகுதியில மக்கள் துன்பப்பட்டாங்கன்னா அந்த அலை இன்னொரு பகுதியில் இருக்கிற மக்களையும் பாதிக்கும். எப்படி நம்ம உடம்புல ஒரு பகுதி பாதிச்சா மற்ற பகுதிகள் நிம்மதியா இருக்க முடியாது இல்லையா? அது போல இந்த உலகம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு மரம்னு எடுத்துக்கிறோம். மரத்துல இலை இருக்கு, கிளை இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, பூ இருக்கு, தண்டு இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? இது தனித்தனியா பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்ட், பட் மொத்தமா பார்த்தா அது மரம்.
இப்ப மரத்தினுடைய வேர்ல பாதிப்பு ஏற்பட்டா அது தண்டையும் இலையையும் நிச்சயமாக பாதிக்கும் இல்லையா? இலை பாதிச்சதுன்னா வேறையும் பாதிக்கும். இப்ப ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த உலகம் என்பது நாம நிலத்தை பிரிச்சு இது இந்த நாடு அந்த நாடு, இந்த கண்டம் அந்த கண்டம், இந்த ஊரு அந்த ஊருக்குள்ள நீங்க இந்த ஏரியா அந்த ஏரியா, அதற்குள்ள நீங்க அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம், ஊருப்பட்ட பிரிவினைகள். ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் மனுஷன் அவ்வளவுதான். சரிங்களா? மாடுனா மாடு அவ்வளவுதான், புறானா புறா, அப்படி மனுஷன்னா மனுஷன். சரியா? அப்ப இந்த மனிதர்கள் அறிவு நிலை உயரல. மனிதர்களுக்கு அறியாமையில சிக்கிக் கொண்டிருக்கிறார். தான் எதற்கு வந்தோம், தான் வந்த நோக்கம் என்ன, தான் என்ன செய்யணும், எப்படி வாழணும், ஏன் நமக்கு இன்ப துன்பம் வருதுன்னு புரிஞ்சுக்காத காரணத்தினால இந்த மனிதர்கள் மற்றவர்களை அழித்து வாழ வேண்டும் என்று மனிதனை அழித்துக் கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கிறான். சரிங்களா? மனுஷனே அழிச்சுட்டு வாழும் இல்லையா? இது எவ்வளவு பெரிய அறியாமை. அப்போ இதனால உணவு என்பது பலருக்கு ஒரு தட்டுப்பாடான நிலையாக வருது. ஆனா உற்பத்தி 2 மடங்கு நடக்குது. இன்னைக்கு 800 கோடி மக்கள் வாழ்ற இந்த பூமியில 1600 கோடி மக்களுக்கான உணவு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு பாருங்க. அதான் நடக்குது. ஒரு சர்வே சொல்லுது 1600 கோடி மக்களுக்கான உணவு தயாராகி கொண்டிருக்கிறதே ஒவ்வொரு நாளும். ஆனால் இதுல பல கோடி மக்கள் உணவில்லாமல் துன்பப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார். தண்ணி சரியான அளவுல இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. தண்ணி இயற்கையினுடைய அடிப்படை சக்தி இல்லையா? பஞ்சபூத சக்தி. அப்போ அந்த தண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் சரியா கிடைக்குதா அப்படின்னு அப்போ வாட்டர் பாட்டில் கிடைக்குது, எத்தனை லிட்டர் கேட்டாலும் கிடைக்குது. ஆனா சாதாரண குடிக்கிற தண்ணி. அப்ப என்ன காரணம்? அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை இந்த நீர் இல்லையா? ஒரு தேசத்துல ஒரு மனிதன் வாழ்றாங்க, அந்த சமுதாயம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை தண்ணி. சரி, இப்ப தண்ணியை நம்ம சரியா வச்சிருக்கிறோம்னா எல்லாத்தையும் கெடுத்து சின்ன பின்னம் ஆக்கி வச்சிருக்கோம். சரி, இப்ப நாம தண்ணி இல்லை, நாம ஏதாவது ஒண்ணு பூமியை ஓட்ட போட்டு ஏதாவது ஒண்ணு குடிக்கிறோம். சரிங்களா? அது ஏதாவது பண்றோம் அப்படின்னா காட்டுல விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க? விலங்குகள், பறவைகள் என்ன பண்ணும்? எத்தனை உயிர்கள் துன்பப்படுறது. இந்த ஒரு அறிவு கூட மனுஷனுக்கு வரல. அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த உணவு நீரும் எல்லாருக்கும் சரியா கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கிட்டான். இதனால பல்வேறு துன்பங்கள் இந்த சமுதாயத்துல வருது. ஏன்னா பசி துன்பம் என்பது சாதாரண துன்பம் அல்ல. சரிங்களா? அதனாலதான் சொல்றாரு பாரதியார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்திலே அழித்திடுவோம். இந்த உலகத்தையே அழித்தறிஞ்சது. எதுக்கு சோறு இல்லாம இருக்கு இந்த உலகம்? சரிங்க, ஒரு மனுஷனுக்கு உணவில்லைன்னா கூட இந்த உலகத்தையே அழின்னு சொல்றாரு. அது எவ்வளவு முக்கியமானது. வள்ளலார் அதனாலதான் இந்த உணவு துன்பம் என்பது பெரும் துன்பம். அது பட்டவங்களுக்கு தான் தெரியும். பசித்து நமக்கெல்லாம் பசிங்கிற துன்பத்தை நாமெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. அது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பசினா என்னன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பரிமிதமான சோத்தை போட்டு 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 என்ன பண்றோம்? உடலை வீணடிக்கிறோம். அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுக்க எல்லோருக்கும் உணவு நீரை பொதுவாக செய்யக்கூடிய ஒரு திட்டம் வந்துடும். சரிங்களா? உணவில்லை என்றோ நீர் இல்லை என்றோ எந்த மனிதனும் துன்பப்படக்கூடாது. அப்படி துன்பப்பட்டாங்கன்னா அந்த வருத்த அலைகள் இருக்கு பாத்தீங்களா, அது உலகம் முழுக்க இருக்கிற எல்லோரையுமே பாதிக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் சோமாலியாவில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு. நிச்சயமா சம்பந்தம் உண்டு.
அவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். சரிங்களா? அவங்க மனதில் ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பம் நம்மளையும் நிச்சயமா பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுதான் இந்த வான்காந்த தத்துவம். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, உலகத்துல சில இடங்கள்ல சுனாமி வருது. அந்த சுனாமி ஒரு ஊர்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஊர்ல பலர் இறக்குறாங்க. அப்ப அந்த பலரும் தப்பு செஞ்சவங்களா? அப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. இல்ல. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இறந்து போறாங்களே. ஏன் அப்படின்னா, அந்த சமுதாயத்திற்குன்னு ஒரு கர்மா இருக்கு. எப்படி நாம பார்க்கறது, கேட்கறது, செய்யறதுலாம் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுதோ, அப்படி அந்த ஊர் மக்களுடைய அத்தனை பேருடைய பதிவும் ஒண்ணு சேரும். அதுதான் அந்த ஊரினுடைய பதிவு. நீங்க பார்க்கலாம், இப்ப தமிழ்நாட்டுக்கே ஜாதகம் பார்ப்பாங்க. சரிங்களா? ஜாதகம் பார்க்கறது மனுஷனுக்கு மட்டுமல்ல. ஊருக்கு ஜாதகம் பார்ப்பாங்க, நாட்டுக்கு ஜாதகம் பார்ப்பாங்க. பார்க்க முடியுமானா முடியும். ஏன்னா அந்த ஊர் மக்களுடைய மொத்த மக்களுடைய கர்ம வினை தான் அந்த ஊரினுடைய கர்ம வினை. சரி, அதனால அதை வச்சுதான் சொல்லுவாங்க, ஒரு ஊர் இந்த ஊரா இது நல்ல ஊர்ப்பா, இந்த ஊரா இந்த ஊர் பக்கம் போயிடாதீங்கப்பா, திருட்டு போயிடாது சொல்றாங்கல்ல. அப்ப என்னன்னா அந்த ஒரு தன்மை வந்து அந்த ஊருக்குள்ளேயே இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லோருடைய காந்தத்தினுடைய தன்மையும் அந்த ஊரினுடைய காந்தக்களமாக மாறி இருக்கும். சரிங்களா? அப்ப அதுல அதிகப்படியான தவறுகள், துன்பங்கள் பண்ணக்கூடிய மக்களுடைய பதிவுகள் வரும்போது அங்க இயற்கை சீற்றங்கள் வரும். அப்ப இதைத்தான் வான்காந்த பதிவு என்று சொல்றோம். இப்படி இந்த உலகத்திற்கே ஒரு பதிவு இருக்கு. இந்த உலகம் முழுக்க இருக்கிற அந்த வான்காந்த களம் இன்னைக்கு நிறைய கெட்டு கிடக்குது. அதனாலதான் மகிழ்ச்சி அவங்க காலையில் எழுந்த உடனே இந்த வையகத்தை நினைத்து ஒரு 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்த்துங்கள் என்று ஏன் சொல்றாரு? எப்பவுமே நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்து கொண்டே இருங்கள் ஏன் சொல்றாங்க? அப்ப அந்த காந்த தத்துவம், அந்த காந்த அலை, நாம நினைக்கிற அலை காலையில அதிகாலையில நாம மன அமைதியா இருக்கும் போது அது இந்த உலகம் முழுக்க ஒரு நல்ல அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அலை பிற்காலத்திலே மக்களுக்கு நன்மை. சரி, அந்த விதத்துல காந்த தத்துவ விளக்கத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். சரிங்களா? அதே போல பார் முழுவதும் உணவு நீரை பொதுவாக்க வேண்டும். சரிங்களா? எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் நீருங்கிறத யாரும் அதை தடுக்கிறது கூடாது. இப்ப இப்படி வரும்போது பல மக்களுடைய துன்பம் விலகி போயிடும். அப்ப இந்த சமுதாய காந்தத்தில் இருக்கிற பதிவுகள் துன்பமற்ற நிலையில வரும். அப்ப அதனால இந்த சமுதாயத்துல அமைதி நிலவும். அப்பதான் உலகத்துல அமைதி நிலவும். இப்ப எப்படி உலக அமைதி நிலவும்? ஒரு நாடு வளமாகவும் ஒரு நாடு துன்பப்பட்டு கொண்டிருந்தா இந்த உலக அமைதி எப்படி வரும்? சரிங்களா? இப்ப இது எல்லாம் சிந்திச்சுதான் மகிழ்ச்சி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதற்கு நம்மால முடிஞ்ச செயல்களை சரிங்களா? அதுக்கு நாம் போய் நீங்க சாப்பாடு போடுங்கன்னு சொல்லல. சாப்பாடு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்க. சாப்பாடு கொடுக்கறத விட இந்த அறிவை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த அறிவு உலகத்துல இருக்கிற பணக்கார நாடுகளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சா என்ன ஆகும்? ஓ, அவங்க பாதிக்கும் போது அந்த பாதிப்புல எனக்கும் பங்கு இருக்கு. இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு காற்று அடிக்குது. இப்ப இந்தியாவில் இருக்கிற காற்று பாகிஸ்தானுக்கு போகாதா? சரிங்களா? இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற காற்று இந்தியாவுக்கு வராது. நீங்க நிலத்தை பிரிச்சு நிறுத்தி வச்சிடலாம், தண்ணி கூட தடுத்து வச்சிடலாம். காற்றை நீங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. காற்று உலகம் முழுக்க சுற்றி கொண்டுதான் இருக்கு. கொரோனா பரவத்துல அந்த மாதிரி. அப்போ காற்றை நீங்க வேலி போட்டு தடுக்க முடியாது. காற்றை விட நுண்ணியதாக இருக்கிறது விண்ணு. விண்ணு எல்லா பக்கம் ஊடுருவி போயிட்டு இருக்குது.
அதை விட நுட்பமாக இருக்கிறது காந்தம். சரிங்களா? இந்த காந்த அலை உலகம் முழுக்க அது பாய்ந்து நிரம்பி பரவி கொண்டேதான் இருப்பார், யாராலையும் தடுக்க முடியும். அப்ப அந்த இடத்துல இருந்து உலக மக்களுக்கு துன்பத்தில் இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். இப்ப எங்கேயோ யாரோ ஒருத்தர் துன்பப்படுறதால எனக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் ஞானிகள் உலகம் முழுக்க நன்மை நடப்பதற்காக சிந்திக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் அது ஏதோ சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறாரு. அவர் ஞானி, அவர் உணர்ந்தவர். யாதும் ஊரே அப்படின்னா என்ன? எல்லா ஊரும் என்னோட ஊர் தான். அதனால இந்த பிராணிக் ஹீலிங் மெடிடேஷன்ல கடைசியா வாழ்த்துறப்ப பொதுவா உலகத்தை நினைச்சு வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நகரத்தை நினைத்து வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல முதல் உங்க நாட்டை நினைத்து வாழ்த்துங்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் இந்தியாவை நினைக்கிறதுக்கு மனசே வராது. ஏன்னா இது மட்டும் நம்மளோட நாடு அல்ல, பல நாடுகள்ல இருந்து மக்கள் நமக்காக உழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ உலகம் ஒன்று இல்லையா? அதே போல நம்முடைய நகரத்தை நினைத்து வாழ்த்துங்கள்னா நம்ம நகரத்தை நினைச்சு வாழ்த்துறதுக்கு மனசு வராது. ஏன்னா எல்லா நகரத்துல பல நகரத்துல நம்மளோட வாழ்க்கைக்காக பலர் வந்து உழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தன்மை நமக்கு வருது பாருங்களேன், அது ஒரு பெரிய விஷயம். இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது ஒரு ஓகே நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சரி, காலம் கருதி நம்ம நிறைவு செய்து கொள்வோம். அதாவது நான் சொல்ல வந்தது, இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பம் நம்மளை பாதிக்கும். உலகத்துல யாரோ ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷம் நமக்கு நன்மையை இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 800 கோடி பேர் மக்களும் நம்ம ஒன்னாதான் இருக்கிறோம். சரியா? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் தனித்தனியா தான் இருக்குது. ஆனா ஜீவகாந்த சக்தி அந்த செல்களை எல்லாம் இணைத்து பிடிச்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல உலகத்துல நம்ம 800 கோடி பேர் தனித்தனியா இருந்தாலும் இந்த உலக காந்தம் வான்காந்தம் என்பது நமக்கு ஒரு இணைப்பை கொடுத்துதான் இருக்குது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் தனியா இருக்கிறோம். நம்ம தனியா இல்லை, நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். அப்ப இது ஒரு உலகம், எல்லாமே என்னோட ஊர் தான். யாவரும் கேளீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேளீர் என்றால் சொந்தக்காரங்க, உறவினர்கள். இப்ப அவர் என்ன சொல்றாரு? யாவரும், பாக்குற எல்லாரும் உன்னோட சொந்தக்காரங்க தான். அதை வச்சுதான் விவேகானந்தர் சொல்றாரு சகோதரர் சகோதரிகளே என்று அவர் சொல்றாரு. அவர் ஏதோ சும்மா பேருக்காக எல்லாரையும் சகோதர சகோதரிகள் சொல்லுறாரு. உண்மையிலுமே நம்ம உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உதிரம் சக உதிரம் தான். அதை வச்சுதான் அவர் சொல்றாரு சகோதர சகோதரிகள். சக உதிரம், ஒரே உதிரம் தான் எல்லாருக்குள்ளேயும் பிரிஞ்சு போயிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த உண்மையை புரிந்து கொண்டு எந்த உயிருக்கும் உணவோ நீரோ இல்லாத தன்மையிலிருந்து நம்ம மாறணும். அப்பதான் நமக்கான துன்பம் போகும். இதை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பல நாடுகள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு உணவு இல்லாத நாடுகளே இல்லாத அளவுக்கு ஆயிரும். அதெல்லாம் நம்ம உயர்ந்த சிந்தனைய இந்த வான்காந்தத்துல பதிவு பண்ண வைக்கணும். அது பதியும் போது அது யாரோ ஒரு நபர் மூலமாக அங்க செயலுக்கு வரும். சரிங்களா? சரி, அந்த விதத்துல இந்த 2 சிந்தனையை நாம இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு இன்னும் ஒரு தத்துவம் அதை நிறைவு செஞ்சுட்டு உங்களுக்கு அடுத்த நிலை நீங்க எப்படி பயணிக்க போறீங்க அப்படிங்கறத நாம வந்து விளக்கம் அடுத்த வகுப்புல தெளிவா சொல்லுவோம். கருப்பேராட்டு கருணைனா நீங்களும் உங்களும் நலம் நீங்களாயும் செல்வம் உயர்ப்புகள் ஞானம் வாழ்க வாழ்க. ஓகே, அந்த பட்டறை வகுப்பை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க. நிச்சயமா வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?
அந்த பட்டறை வகுப்பு என்பது நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தி எடுத்து செல்லக்கூடிய ஒரு வகுப்பு. சரிங்களா? அது இந்த மாதிரி நல்லா திட்டமிட்டு எப்படி கொண்டு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம போக போறோம். அதனால நீங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்துவோம். வாழ்க்கை வளம்.